ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ அப்படின்றது ஒரு சிம்பிளான விளாக் தான் பார்க்க போகிறோம். அதில் நான் இன்றைக்கி வந்து ஃபுல் டேயில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது தான். இந்த ஃபுல் டே ஒரே விஷயம் தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். ஆனால் அது மிகப்பெரிய விஷயம். வெயிட் லாஸ்க்கும் சரி, வரப்போகிற தீபாவளிக்கும் சரி, சரஸ்வதி பூஜைக்கும் சரி, நம்ம பலகாரங்கள் அப்படின்றது செய்ய வேண்டியது வரும். அதுக்குரிய ஹெல்த்தியான பலகாரங்கள் செய்கிறதுக்கும் என்னோட வெயிட் லாஸ்க்கும் எனக்கு தேவையான மாவுகளை அரைக்கிறது தான் இந்த வீடியோ. காலையில் ஆரம்பித்து ராத்திரி வரைக்கும் நடக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அரிசி க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் கிட்டத்தட்ட 1 ஹவர் போச்சு. மெதுவாக க்ளீன் பண்ணேன். காய வைக்கும்போது மணி 10 ஆயிடுச்சு. அரிசி காய வைக்கும்போது துணி காலை 7 மணிக்கே போட்டுட்டேன். நல்ல வெயில் அடிச்சது அன்றைக்கி. காற்றும் சூப்பராக அடிச்சது. அரிசி புழுங்கரிசியும் பச்சரிசியும் சேர்ந்தது. இது வந்து நல்லா காஞ்சிடுச்சு எல்லாமேவும். இது முறுக்குக்கு. சொலகில் இருக்கிறது வந்து கம்பு மாவு, கேப்பை, அங்கே கோதுமை, பச்சைப்பயிறு, உளுந்து. அதுக்கப்புறம் இது வந்து பச்சரிசி, இது சிறுதானிய அரிசிகள், வரகு, திணை, அடுத்து சாமை அரிசி ஒரு 1/2 கிலோ. எல்லா அரிசியுமே ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கிட்டேன் நான். மொத்தம் 2 கிலோ இருந்தது சிறுதானிய அரிசிகள். இது வந்து குதிரைவாலி அரிசி. எல்லாம் 1/2 கிலோ தான். நல்லா காய வச்சுட்டேன். இது கழுவி காய வைக்கணுமா அப்படின்னா வேண்டாம், தேவையில்லை. ஏன்னா அரிசி எல்லாமே சுத்தமாக தான் இருக்கும். நம்ம வெயிலில் காய வச்சாலே போதுமானது. இதை காய வைக்கிற துணி எல்லாமே வந்து பூனை சாரியோட அந்த ப்ளவுஸுக்கு வரும் பார்த்தீங்களா, அதுதான். எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் எங்கள் அம்மாவை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை கட் பண்ணி என்கிட்ட கொடுத்துருவாங்க. நான் இப்படி காய வச்சுக்குவேன். இது கடலைப்பருப்பு 2 கிலோ. நல்லா காயட்டும்னு வந்து நல்லா வெயில் நல்லா காஞ்சது. இங்கே நிதிஷ் காவலுக்கு வச்சுருந்தேன். ஏன்னா ரொம்ப புறா வரும், அதனால அவனை உட்கார சொல்லியிருந்தேன். ஸ்டோரி புக் படிக்கிறேன்னு சொல்லி ஸ்டோரி புக் நடுவில் வந்து நிலக்கடலை பருப்பை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். நான் கேமராவை எடுத்துன்னு வேகமாக புக் எடுக்க ஆரம்பிச்சிட்டார் ஐயாரு. நான் வந்து சுக்குமல்லி காப்பி, நான் எப்பவுமே பெரிய கப்பில் தான் சுக்குமல்லி காப்பி குடிப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அப்படியே நான் அப்படி கேமரா இங்கிட்ட எடுத்தால் தான் தாமசம். புக்கை படிக்கவே இல்லை. ஸ்டோரி புக்கை வாங்கின நாள்லேருந்து நான் தான் சரி செல்ல எதுவும் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னேன்னே புக் எடுத்துகிட்டு போகிறேம்மான்னு. நான் அப்படியே என்ன படிக்கிற மாதிரி இல்லை அக்கறை. நல்லா காஞ்சது. சரி நீ பார்த்துக்கம்மான்னு சொல்லிட்டு அடுத்து எனக்கு வேலை வந்து உளுந்து வறுக்கணும். அது ஒரு பெரிய ப்ராசஸ். அதுக்குள்ளே என்கிட்ட 10 நிமிஷம் உட்காருங்கம்மாண்ணா. சரின்னு அவன் கூட உட்காந்துருந்தான். இப்போ உளுந்து அரைக்கணும். நல்லா உளுந்துக்கு நல்லா வறுக்கணும் இல்லையா, அதனால அது ஒரு 1.25 கிலோ இருக்க மாதிரி உளுந்து எடுத்துக்கிட்டேன். முந்திரி பருப்பு, பிஸ்தா அன்சால்ட்டட் தான் பிஸ்தா எடுத்தேன். அது ஒரு 130 கிராம் இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். 150 கிராம் இருக்கிற அளவுக்கு பிஸ்தா எடுத்துக்கிட்டேன். பாதாம் பருப்பு வந்து ஒரு 200 கிராம் எடுத்துக்கிட்டேன். நிலக்கடலை பருப்பு, பீனட் அதுவும் அப்படிதான். ஒரு 200 எடுக்கணும். என்கிட்ட அவ்வளோ இல்லை, 150 கிராம் தான் இருந்தது. அதனால நான் 150 கிராம் அப்படியே எடுத்துக்கிட்டேன் நான் எல்லாத்தையுமேவும். இது எல்லாத்தையும் நல்லா வறுக்கணுமான்னு கேட்டால் இல்லை, ஒரு மைல்டாக வறுத்தாலே போதுமானது. இது கூட வந்து வால்நட்டும் எடுத்துக்கலாம். வால்நட் வந்து நீங்கள் 2 கிலோ எடுத்தீங்க அப்படின்னா 100 கிராம் எடுங்க. ஏன்னா இல்லைன்னா பிசு பிசுன்னு வந்துடும் மாவு. அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை மாவு மறந்துட்டேன் காமிக்கிறதுக்கு. பொரிகளில் வந்து ஒரு 100 கிராம் இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். எல்லாமே தனித்தனியாக அரைக்கணுமான்னு கேட்டால் தேவையில்லை. இந்த நட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு லைட்டாக அந்த வாடை அந்த கமக்கிற வரைக்கும் வரும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வந்து லைட்டாக ஒரு 2 செகண்டுக்கு வறுத்துக்கிட்டா போதுமானது. நல்லா வந்து வறுத்துட்டு பேப்பரில் காய போட்டுக்கோங்க. அடுத்து உளுந்து தான் ரொம்ப முக்கியம். உளுந்து மட்டும் நல்லா பச்சை வாடை போக வறுக்கணும். ஏன்னா அது பச்சை வாடை போகலை அப்படின்னா நாளைக்கு கஞ்சி செஞ்சோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி செரிக்கிற தன்மை இருக்காது. அதனால மேக்சிமம் உளுந்தை மட்டும் நல்லா வறுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கோங்க. அது வறுக்க என்ன ஆகும், அந்த உளுந்தோட அந்த கார்னர் பகுதி அந்த வெள்ளை கலர் விரிய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். வறுத்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் போய் ரைஸ் மில்லில் வந்து அரைக்கணும். நான் ஃபேன்லேயே காய வச்சிருவேன். வீட்டுக்குள்ளேயும் பேப்பர் போட்டு அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து போட்டு கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ்ஸே எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. ஒரு 2.5 கிலோ இதை வறுத்து எடுக்கிறதுக்கேவும் கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து இது பண்ணணும். சில்வர் சட்டியில் நீங்கள் வறுத்தீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் திக்கான பாத்திரம் அப்படின்ற போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நீங்கள் பார்த்து வறுக்கணும். ரொம்ப அடி பிடிக்கிற மாதிரியும் பண்ணிடாதீங்க. அப்படியே கருகிருச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. உளுந்து ஆறட்டும். நாங்கள் மதியானம் சாப்பாடு சாப்பிட போகிறோம். சிறுதானிய அரிசி தோசை தான். நிதிஷ்க்கு 2 ஆம்லேட் வேணும்ட்டான். தோசை கொடுத்ததுனால மத்தியானம் நான் பொடியும் சாம்பாரும் வச்சு சாப்பிட்டான். அவனுக்கு ஆஃப் ஆயிலும் ஆம்லேட் ஒன்று, ரெண்டு முட்டை ஆயிடுச்சு இன்னைக்கு அவருக்கு. காலையில் டிஃபன் தான் எங்களுக்கு மதிய சாப்பாடும் ஆயிடுச்சு. எல்லாம் காய வச்சுட்டேன். நல்லா காஞ்சாலும் வெயிலில் காஞ்சாலும் வீட்டில் கொண்டு வந்து ஒரு 10 நிமிஷம் ஃபேனில் காய வச்சுட்டு 10யுமே பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். புழுங்கரிசி, கம்பு, சிறுதானிய அரிசி 2 கிலோ, அது மாதிரி சிகப்பரிசி 1 கிலோ, கேப்பை 1 கிலோ எடுத்திருக்கேன்.
பச்சை பயிறு 2 கிலோ எடுத்திருக்கேன். கடலை மாவு, கடலைப்பருப்பு 2 கிலோ. இது கோதுமை 4 கிலோ. கோதுமை வந்து 4 கிலோ. உளுந்து வந்து ஒரு 2 1/4லேருந்து 2 1/2 கிலோ வரைக்கும் வந்ததுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா அளவு தெரியல. அங்கே போய் தான் அளந்துக்கணும் நாங்கள் வந்து. நிதிஷ் இதில் வச்சுருந்ததுலேருந்து ஒன்றொன்னா எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தான். இது வந்து பச்சரிசி மட்டும். இது ஒரு 3 கிலோ இருந்தது. மொத்தம் 10 ஐட்டம். இதை கொண்டு போய் அரைக்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. இது எத்தனை மணிக்கு முடியுதுன்னு சொல்கிறேன் நான். 3 ரவுண்டு இந்த பொருளெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு, ரைஸ் மில்க்கு திருப்பி கொண்டு வர்றதுக்கு மொத்தம் 6 ரவுண்ட் ஆயிடுச்சு. அரைக்கிறதுக்கு ரூ. 276 ஆயிடுச்சு. இது புழுங்கரிசியும் பச்சரிசியும் சேர்ந்தது. அது உளுந்து ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்குது. 2வது வந்து பச்சை பயிறு மாவு. டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, நான் வந்து என்ன பண்ணேன், அந்த வாடை எல்லாத்துலேயுமே தெரியும். அதனால சூப்பராக டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் எல்லாத்தையுமேவும். பச்சை பச்சை பயிறு மாவு பச்சை பயிறு மாவு வந்து லட்டு பிடிக்க சூப்பராக இருக்கும். நான் காமிக்கிறேன் அந்த வீடியோ லட்டு கண்டிப்பாக. செம்மையா இருக்கும் பச்சை பயிறு. இது வந்து கம்பு. அடுத்து இருக்கிறது வந்து ராகி மாவு. எல்லாமே நல்லா சூப்பரா நைஸா அரைச்சு கொடுத்துருந்தாங்க. அந்த பக்கம் இருக்கிறது வந்து பச்சரிசி. பச்சரிசி பயங்கர பியூர் ஒயிட்டா சூப்பரா இருந்தது. ரேஷன் கடை அரிசி தான் அது. 3 கிலோ நான் அரைச்சிட்டு வந்தேன். சிகப்பரிசி, சிறுதானிய அரிசி. இது வந்து சிறுதானியத்தில் அரைச்சிட்டு வந்தது எதுக்குன்னா முறுக்குக்கு, புட்டு எல்லாமே நாங்கள் செய்வோம் சிறுதானிய அரிசியில். சூப்பராக இருக்கும். லட்டு செய்வோம். எல்லாம் ஹெல்த்தியான ஐட்டங்களும் செய்யலாம். சிகப்பரிசி மெயினாக, கடலை மாவு. சிகப்பரிசி எதுக்கு அப்படின்னா எங்கள் வீட்டில் புட்டுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும். கோதுமை மாவு. இந்த 10 ஐட்டமும் அரைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு. அரைச்சி வீட்டுக்கு கொண்டு வந்து எடுத்து வைக்க செய்ய. அதே மாதிரி அரைச்ச பாத்திரத்துலேருந்து பேப்பரில் காய வைங்க. அதே பாத்திரத்துலேயே வச்சுருக்காதீங்க. அந்த பாத்திரத்தை கழுவி நான் திருப்பி ஃபேனில் காய வச்சு தொடச்சி நல்லா ஃபேனில் காய வச்சிருவேன். அப்போனா தான் அந்த புல் அந்த மிஷின் வாடை அந்த ஹீட்டு எதுவுமே இருக்காது. இந்த வண்டு புழு இருக்காது. அந்த பாத்திரத்தோடையே அப்படியே காய வைக்காதீங்க. பாத்திரத்துலேருந்து வெளியே எடுத்து பேப்பரில் காய வைங்க. பாத்திரத்தை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி நல்லா காஞ்சிடணும். இல்லைன்னா அந்த மொக்க வாடை அடிச்சிச்சு அப்படின்னா வண்டு வச்சிரும் சீக்கிரத்தில். ஸோ 1 வருஷத்துக்கு இருக்கணும் அப்படின்னா இதுதான் ப்ராசஸ். கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். ஆனால் கஷ்டப்பட்டோம்னா பலனை எதிர்பார்க்க முடியாது. சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, 10 வகையான மாவு ஒரு வழியாக அரைச்சி வச்சாச்சுங்க. காலையில் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். பால்கனி எட்டி பார்த்தேன். வெயில் அடிச்சது. கடன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணால் தான் ராத்திரி 10 மணி ஆயிடுச்சு. எல்லாம் அரைச்சி காய வச்சு எடுத்து வைக்க எனக்கு 10 மணி ஆயிடுச்சு. ஃபுல் டேவும் மாவு அரைக்கிறதுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணேன். ஏன்னா உன்னி வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு எங்கள் வீட்டில் அதிகமாக நாங்கள் கூழு தான் காலையில் எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் இப்போ வர தீபாவளிக்கு பலகாரங்கள் அப்படின்றது நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக வேணும். பசங்களுக்கு பலகாரம் செய்யாமல் இருக்க முடியாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஹெல்த்தியான லட்டு அந்த மாதிரி மிக்சர் இதெல்லாம் வந்து வீட்டிலையே செஞ்சுக்கிறதுனால எனக்கு இந்த மாவு ஐட்டங்கள் எல்லாமே தேவைப்படும். இனி வர வாரங்களில் தீபாவளிக்குரிய ஹெல்த்தியான பலகாரங்கள் நம்ம பார்க்கலாம். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.